நம்ம போன வீடியோல இருந்து பார்த்தீங்கன்னா, லைனக்ஸோட மாஸ்டர் கோர்ஸஸ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கான வீடியோல அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா லைனக்ஸ்ல இருக்கிற இன்ட்ரோடக்ஷன பத்தி பார்க்க போறோம். என்னடா இவன் வளவளன்னு இழுத்துக்கிட்டே போறானே, மெயினான கான்செப்ட் உள்ளேயே வரமாட்றானே அப்படின்னு ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க அதோடுக்கான ஃபண்டமெண்டல்ல இருந்து ஆரம்பிச்சாக்கா, உங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு ஸ்டடி பிளானிங்க போட்டாலும் சரி, அதோட ஃபண்டமெண்டல தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் உள்ள போங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸா கூட எடுத்துக்கலாம். நம்ம போன வீடியோல இருந்து லைனக்ஸ் மாஸ்டர்ஸ் கோர்ஸஸ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தியரி இருக்கும். தியரி அதாவது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் செஷனை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆஃபர் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீரீஸ்ல இருக்கிற லினக்ஸ் மாஸ்டர் கோர்ஸஸை பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒரு கமெண்ட்டுக்கும் என்ன டெஃபினேஷன் இருக்கு, ஸோ அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் கொண்டு பார்த்தா ஒரு பிடிஎஃபாக பார்த்தா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஒரு பிடிஎஃப் என்ன மறக்காம பிடிஎஃப்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஸோ இது பார்த்தா கம்மியான விலையில் ரொம்ப லோ ப்ரைஸில் தரப்போகிறோம். ஜஸ்ட் 59 ரூபிக்கு பார்த்து நாங்கள் இதை தரலான்னு இருக்கோம். சரி, நாங்கள் இதை ஃப்ரீயாக கூட தரத்துக்கு 100% எங்ககிட்ட வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்காமே இருந்தலாம். அதனாலே பார்த்தீங்கன்னா வெறும் 59 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான லிங்க்கை நாங்கள் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறோம். நீங்கள் போய் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த செலவில், ஸோ நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து அந்த ஒரு செலவில் பார்த்தீங்கன்னா அந்த காசை கொடுத்து நீங்கள் வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா எந்த அளவில் ஃபீல் பண்ணி வாங்குவீங்களோ, அதாவது பார்த்தீங்கன்னா அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணணும், எந்த ஒரு டேமேஜும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு திங்ஸுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி தான் இந்த மாதிரி கோர்சஸ்க்கும் நீங்கள் கொடுத்து தான் வாங்கி ஆகணும். லைனக்ஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு டீப்பாக லேர்னிங் வேணும்னு சொல்கிறவங்க மறக்காமல் அந்த ஒரு பிடிஎஃப்பை வாங்கி பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டீப்பாக லேர்னிங்கை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. சரி, நம்ம டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரி, வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு லைனக்ஸ். ஸோ லைனக்ஸ்குள்ளே அப்படி என்ன தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் லைனக்ஸ், ஸோ என்ன பர்பஸுக்காக லினக்ஸை பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அது சொல்ல போகிறோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வர்சஸ் விண்டோஸ். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இதில் எது செக்யூர், அது எல்லாத்தையும் கொண்டு இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் என்ன தேர்டாக பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ ஆஃப் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் பார்த்தா நிறைய ஓஎஸ் இருக்குது. அதாவது பார்த்தா உபுண்டோ, சென்ட், இந்த மாதிரி பல ஓஎஸ் இருக்குது. காலி கூட ஒரு லினக்ஸ் ஓஎஸ், அது ஹேக்கிங் ஓஎஸ். அதை பற்றி ஒரு பேசிக்கான நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம். ஃபைனலாக பார்த்தா செட்டிங் அப் WSL, விண்டோஸ் சப்சிஸ்டம் ஆஃப் லினக்ஸ். இதை பற்றி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இது சாப்டர் 1. சாப்டர் 13 வரைக்கும் பார்த்தா நம்மக்கிட்ட பார்த்தா சப் டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தா கவர் பண்ணி ஆகணும். முக்கியமாக இந்த ஒரு வீடியோ பார்க்குற நீங்கள் யாருன்னா இருந்தாங்க, நான் கொடுக்குற ஒரு டிப்ஸும் சரி, ஒரு நோட்ஸும் சரி, மறக்காமல் ஒரு நோட்டில் எடுத்து எழுதி வச்சுங்க. நீங்கள் மறந்துட்டா கூட பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை பார்க்க சொல்ல ஞாபகம் வரும். ஸோ இதெல்லாம் இந்த கான்செப்டில் வருது, ஸோ இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் சின்டாக்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஸோ அது எல்லாத்தையும் கூட நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கெரியரை பொறுத்தவரை. சரி, சாப்டர் 1ல் இன்ட்ரடக்ஷன் டு லினக்ஸில், ஸோ லினக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டிஃபைன் லினக்ஸ். இந்த ஒரு லைனக்ஸை நம்ம காசு கொடுத்தே வாங்க தேவையில்ல. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்மளும் இப்போ பண்ண போகிறோம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமான லைனக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ராக்ட் வித் ஹார்ட்வேரையும் சப்போர்ட் பண்ணணும், சாஃப்ட்வேரையும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதனால தான் இதை ஓஎஸ்ன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. லைனக்ஸை எந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சர்வீஸாக இருக்கலாம், ஒரு எம்பெடட் சிஸ்டமில் கூட கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்டு, iOS இந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங், டெவாப்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த லைனக்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓஎஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, இது ஒரு ஓஎஸ்ஸே இல்லை. ஸோ இது ஒரு கர்னல்னா என்னென்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெயின் பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதனால தான் கர்னல்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லைனக்ஸில் ஸோ ஓஎஸ்ன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. செகண்டாக என்ன பார்க்க போகிறோன்னா லினக்ஸ் வர்சஸ் யூனிக்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, ஸோ இது எந்த அளவில் எஃபெக்டை கொடுக்குது, மோர் தென் பீப்புள் எதை லைக் பண்ணி விரும்பி யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்த்து நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த லைனக்ஸை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா லினக்ஸ் டார்வர்ட்ஸ். இவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ 1991 பார்த்தீங்கன்னா இதை ஃபைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் யூனிக்ஸை பார்த்தீங்கன்னா யார் டெவலப் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா AT&T பெல் லேப்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 1917 பார்த்தீங்கன்னா இவங்க இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் லைனக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. யூனிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. க்ளோஸ் சோர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இதை
இதை பர்ச்சேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல், அதாவது பார்த்தா நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் ரன் 86 பிட் ARM இந்த மாதிரி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஆனால் யூனிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா யூஸ்வலி RISC ஆர்கிடெக்சரில் மட்டும்தான் ரன் ஆகும். அதாவது பார்த்தா மேக் ஓஎஸில் அந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டிரைவன், அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, யார் ஒன்றாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ யூனிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெண்டர் டிரைவன், ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த லினக்ஸ் இருக்குன்னா உபுண்டோ, CentOS, ஃபெடோரா, காலி லினக்ஸ் இந்த மாதிரி லினக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யூனிக்ஸை பொறுத்த வரைக்கும் சோலார், AIX, HP UX இந்த மாதிரி பல யூனிக்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை மக்கள் நிறைய பேர் விரும்பி யூஸ் பண்ண மாட்டாங்க யூனிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதோட காம்ப்ளெக்ஸான கொரிஸ்லாம் இருக்குது, அதனாலே பார்த்தா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் மேக் யூஸ் பண்ணுறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மேக் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த யூனிக்ஸை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸே பண்ண முடியும்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க சொல்ல நான் இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா லினக்ஸுக்கு மாறிடுறாங்க. தேர்டாக என்ன பார்க்க போகிறோம்னா பாப்புலர் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தா நம்பர் 1ல உபுண்டோ தான் இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லி, பர்ஃபெக்ட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஆக்சஸ் பண்ணுறவங்க உபுண்டோவை ஆக்சஸ் பண்ணுங்கள். செகண்டாக பார்த்தீங்கன்னா டெபியன், ஸ்டேபிள், கிரேட் ஃபார் சர்வர். ஸோ ரொம்பவும் நல்லா இருக்கும், டெபியனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபெடராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் ஸ்பான்சர்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லினக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா காலி லினக்ஸ். இது பார்த்தா சைபர் செக்யூரிட்டி பெனிட்ரேஷன் டெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பார்த்தா இந்த லைனக்ஸ் கோர்ஸை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு வீடியோ பார்த்தா எடுத்துக்கிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக பார்த்தா சைபர் செக்யூரிட்டியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்தா நம்ம டெய்லி நம்ம வீடியோ பார்த்தா அப்லோட் பண்ணிக்கிட்டு வர போகிறோம். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒய் டு வி நீட் லினக்ஸ். லினக்ஸ் எல்லாம் அப்படி என்ன தான் இருக்குது, நம்ம ஏன் லினக்ஸை யூஸ் பண்ணோம்? விண்டோஸ் இருக்குது, யூனிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் லினக்ஸ் யூஸ் பண்ணணும்? ஐடி கம்பெனியில் ஏன் மோஸ்ட்டாக லினக்ஸை யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இல்லை இது அவ்வளோ செக்யூராக இருந்தாக்கா லினக்ஸை யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ், யூனிக்ஸை விடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் செக்யூரிட்டியானது. மோஸ்ட்டாக நிறைய காலேஜில் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இதில் தான் அட்டாக்கே ஆகாது, எரர்லாம் வராது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். லினக்ஸை தவிர மற்ற எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா வைரஸ் அக்கர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா எல்லாம் விண்டோஸை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணால் பயப்படுவாங்க, ஏன்னா எதனா ஒரு டேட்டாவை திருடிடுவாங்களா, டேட்டா ப்ரீச் ஆகிடுமா, இந்த காரணத்தால் மட்டும்தான் மோஸ்ட்டாக நிறைய காலேஜ் ஸ்கூலில் மட்டும்தான் ஸோ விண்டோஸை யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனால் லினக்ஸில் மட்டும் வைரஸ் வராதாடா, என்ன ஒரு ப்ராப்ளமும் வராதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எதனா ஒரு ப்ராப்ளம் தான் வருமே கண்டி எப்பயுமே ப்ராப்ளம் வராது. ஸோ நிறைய ப்ராப்ளம் விண்டோஸ், யூனிக்ஸில் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்தாச்சு. எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வெல் ஓல்டு ஹார்ட்வேர், அதாவது பார்த்தீங்கன்னா பழைய ஹார்ட்வேரில் கூட இது சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு பேர சொல்லியிருக்காங்க. நான் காலி லினக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ காலி லினக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. பவர்ஃபுல் CLI அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். டெவலப்பர் வந்து பார்த்தா இதை வேறு லெவலில் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி பார்த்தா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன நம்ம கொடுக்குற கமெண்டில் தான் எல்லாமே இருக்குது. சரி, சாப்டர் 1ல் பார்த்தா நம்ம ஃபண்டமெண்டலாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி ஸோ எப்படி தான் லினக்ஸோட கமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு எதனா ஒரு டவுட் வந்தாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.